അപ്പോൾ നമ്മൾ നേരത്തെ കണ്ട അപ്പച്ചൻ കരിപ്പെട്ടി നിർമ്മിക്കുന്ന ആ അപ്പച്ചൻ്റെ സഹോദരനായിട്ടുള്ള വേറൊരു അയ്യായിയുടെ അടുത്തേക്കാണ് ഞാൻ പോകുന്നത്. അദ്ദേഹം എങ്ങനെയാണ് കരിപ്പെട്ടി ഇനിയും ചെയ്യുന്നതെന്നുള്ള കാര്യത്തെപ്പറ്റി കൂടുതൽ വിശദീകരണത്തിലേക്ക് അദ്ദേഹം ചെയ്യുവാണ്. നമ്മൾ എന്നാക്കിയാണ് ഇനിയും പുതിയതായിട്ട് എന്തെങ്കിലും കാര്യങ്ങൾ അതിൽ ഉണ്ടോ ഇല്ലയോ എന്നുള്ളത് നമ്മൾ നോക്കാൻ പോവാണ്. ഇത് കാണിക്കാൻ പോവാ. അപ്പച്ചനും ഇതുപോലെ തന്നെ വേറെ ഒരു പനയുടെ കരിപ്പെട്ടി ബിസിനസ്സാണ്. അപ്പോൾ കരിപ്പെട്ടി ഉണ്ടാക്കുന്നതിനെ പറ്റി അപ്പച്ചൻ പറഞ്ഞു തരാൻ പോവാ. ഇതെന്നാ கையே இப்படி வரட்டும், உங்க கை இப்படி அப்படி இப்படிங்க. சரி. ഈ പെൺപന വന്ന எப்படி இருக்கும், ஆண்பன எப்படி இருக்கும்? எது பெண்பன ஆம்பனன்னு சொல்லியிருக்கில்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதுல வந்து பெண்பல் தெரியுமில்ல, ஆண் பனைக்கு வந்து நொங்கு வைக்காது. போல தென்னைமரம் எப்படி இருக்கு வருது, அதே மாதிரி நொங்கு பாலை வந்து குறும்பொழிக்கு நொங்கு வந்து நொங்காயி, அப்புறம் பனங்காயி தான் கிழங்காகிறது. ഇതാണ് ഞങ്ങൾ ഇടുപ്പ് പോട്ടിരിപ്പോൾ എടുക്കുന്ന പതനി എടുക്കുന്നതിനുള്ള സാധനമാണ്. പനയെ കയറുമ്പോൾ ഇവർ ഉപയോഗിക്കുന്നതാണ്. அது வந்து இந்த அதுதான் பவுடர் உள்ளது. இது பாலசி வருது, பாலசி வருது. ഇപ്പോൾ അപ്പച്ചൻ അത് കഴുത്ത് നമ്മുടെ അരയെ കെട്ടാൻ പോകും. അതുപോലെ തന്നെ വേറെ ഒരു സാധനമുണ്ട്, രണ്ടെണ്ണം ഉണ്ട്. ഇത് രണ്ടെണ്ണം ഇരിക്കാ, இன்னொரெണ്ണം കൂടി இருக்கு இதே மாதிரி. அது கொஞ்சம் கயிறா இருக்கு. அது கயிறா இருக்கு. இது வந்து பெல்ட் மாதிரி இருக்கு, வார் இருக்கு. வார் மாதிரி இருக்கு. அது கெட்டிட்டு தான் அது கெட்டி வச்சிருக்கா, கொஞ்சம் டைட்டா கட்டி வச்சிருக்கா. ஆமா. ഇതുപോലെ ഒരു വാള്, ഒരു കത്തി, സോറി ഒരു വാളല്ല ഒരു കത്തി, അതുപോലെ തന്നെ ചുണ്ണാമ്പ്, അതുപോലത്തെ സാധനങ്ങളൊക്കെ ഇതിനകത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. പൊടി എന്തോ സാധനം. காலில் மாட்டலாம், மாட்டிடலாமா? இதா ஆமா, நீ காலில் மாட்டிடலாமா? கரெக்டா வரும். வரும் தரத்தில் இப்படி போட்டு மாட்டணும். விழுந்து மாட்டிடுவீங்களா? இதை விட்டு வயத்தி அப்படி வயத்தி வர மாதிரி. இல்லை, எனக்கு வேற ஒத்தக்கார விட்டு விடுங்க. கொடுங்க, வேற ஒன்றும் பண்ண தைரியமா அப்படி வச்சுங்க. போதும் வயத்துக்கப்பா. இல்லை எடுக்க சொல்கிறேன். காலத்துக்காக கொஞ்சம் பொறுங்க. ஆனால் அதை அவுத்தார பண்ணேன். அதை அவுத்தா உங்களுக்கு சரியா வரும். இவ்வளோ டைட்டாக கட்டி வச்சிருக்கு. இப்போ பாங்க, ரொம்ப நேரம் ஆகாது. அது அவுத்தாச்சுன்னா செய்வாங்க. അപ്പച്ചൻ കുറച്ച് കട്ടിയായിട്ട് കെട്ടി വെച്ചിരിക്കുക, അതുകൊണ്ട് ഊരാൻ നല്ല കെട്ടി വെച്ചിരിക്കുക. അത് അഴിക്കാൻ കുറച്ച് പാടാണ്. പക്ഷെ അതിട്ടാലാണ് കുറച്ചുകൂടെ നല്ലതായിട്ട് വരുന്നത്. മറ്റേത് അത്രയും കറക്റ്റ് അല്ലെന്നാണ് പറയുന്നത്, ഇട്ടാൽ ശരിയാകത്തില്ലെന്നാണ് പറയുന്നത്. ഇത് അതിൻ്റെ വ്യത്യാസം എന്ന് വെച്ചാൽ അതിൽ കയറ് വെച്ചേക്കുന്നത്, ഇതിൽ വാറ് വെച്ചാണ് കെട്ടി വെച്ചേക്കുന്നതാണ്. അത് തമ്മിലുള്ള വ്യത്യാസം. അതാകുമ്പോൾ നല്ല ഇട്ടാലും നല്ല പെർഫെക്റ്റ് ആയിട്ടിരിക്കും, കറക്റ്റായിട്ടിരിക്കും. ഇതിൽ അത്രയും വൃത്തിയായിട്ട് വരത്തില്ല. അതുകൊണ്ടാണ് അപ്പച്ചൻ പറഞ്ഞാൽ അത് തന്നെ ഇടാന്ന് പറയുന്നത്. കത്തിയൊക്കെ വെച്ചിട്ട് അടിക്കുക, കത്തി വെച്ച് അടിച്ച് ഇപ്പം കിട്ടുമ്പോൾ നമ്മൾ നല്ല വൃത്തിയായിട്ട് കെട്ടിത്തി. இதெல்லாம் எவ்வளோ டைட்டாக கட்டி வச்சிருக்கு. டைட்டாக கட்டினதான் அது உருவிச்சுன்னா எல்லா பொருளும் போயிரும்ல. இது உடஞ்சவும்ல, இது உடையும், பயணி கிடக்கும் அது உடையும், அது உடஞ்சிரும்ல. சரி, கட்டி விட்டாங்க. மாட்டுங்க. எட்டுமா? இல்லை, எத்தாது. இடுப்பு எட்டாது இல்லை, இன்னும் சுருக்கம்ல எனக்கு கொடுங்க. அப்போ அந்த அந்தாரம் எடுப்போம். அதுக்கு இது எட்டாது. உங்கள் இடுப்பு பெரிய இடுப்பாக இருக்குது. சுருக்கணும், அது ஒடிச்சிருக்கு காலத்துனா. அது இது அவ்வளோ இதில் இது லூஸாக்கியா இடம். இது லூஸாக்கிறதுக்கு இப்போ ஒடிச்சிடும் நேரம். அது வந்து எடுத்து விடணும். அப்புறம் எடுத்து விட்டா சரியாக வரும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அப்படி எடுத்து விடுறது டைட்டாக இருக்குது. சரி, அப்போ இது അപ്പച്ചൻ അത് വലിയ ചെറുതാണ്, അതുകൊണ്ട് വേറെ എടുത്തു തരാമെന്ന് പറഞ്ഞിരിക്കുകയാണ്. അടുത്തത് അതിനി എടുത്ത് നോക്കാം. எங்கள் உடம்பு சரியா இருக்காது, உங்கள் உடம்பு ஒவ்வொரு இடுப்புக்கு வந்து பெருசாக இருக்குல்ல. இப்போ காலம் மாட்டுக்கு அப்போ நான் டைட் பண்ணுறதை வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ வேறு ஏற்றுங்க இல்லையா? ஏற்றுங்கம்மா, வேறு ஏற்றுங்க. அதில் 25 இருக்குது, 25 கொஞ்சம் ஏற்றுங்க.
அவ்வளோங்களே போதும். நம்ம லாய் கட்டி மாட்டீங்க, அது அப்படியே இருக்கும். அது மட்டும் டெஸ்ட்டை மட்டும் ஜம்மா எடுத்து விட்டுருங்க. இப்போ நாங்கள் ஜம்மா எடுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டு ஜம்மா எடுத்து விடுங்க. பார்க்கும்போது பார்த்துருமில்ல, ஜம்மா எடுத்து விடுங்க, எடுத்து விடுங்க. சரி இப்படி இருக்கும். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. உங்களுக்கு பெருசா இருக்குல்ல இது? ஆமாம், உங்கள் இடுப்பு தான் பெருதுண்ணா. அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது 2 இருக்கு உங்களுக்கு இல்லை? இதோ அதான் 60 பாலத்தூர் 60. இந்த இதுக்கு பனங்கோலை ஆமாம் சத்து. ஆமாம். சரி சரி, பனங்கோலை சத்துக்கு இது அவ்வளோதானே? இது மட்டும் இருக்கா? வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இருக்காது. இன்னொரு இதுக்கு போடுறது தவறு தான் வேணும். தவறு வேணுமா? தவறு வேணுமா? தவற எடுத்து எடுத்து வரேன். ஆடு வாங்கிட்டு போயிருந்தேன். ഇതാണ് പതനി ആ, എടുക്കുന്നത്. പതനി അപ്പോൾ ഇതാണ് സാധനം. ഇങ്ങനെ കെട്ടി തന്നേക്കുവാണ്. ഇത് ഒരു വാക്കത്തി, അതുപോലെ പതനി എടുക്കുന്ന ഇത്, അതുപോലെ തന്നെ ഇതാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ബോട്ടിൽ. ഈ ബോട്ടിലിനകത്താണല്ല, ഈ സഞ്ചി പോലത്തെ സാധനത്തിനകത്ത് വെച്ച് പനയിലേറും. அப்படி தானே? சரி, இது வந்து ஆமானுக்கு லாபம் வராது. அது முடிஞ்சால் தான் செய்ய முடியும். முடியலாம் கடை போகுது அப்படின்னு விட்டு போகிறது தான். பெண் மனம் எந்த கஷ்டப்பட்டாலும் அது செஞ்சிடலாம். நம்ம அது வந்து மேல் இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி செய்யணும், உடம்பு வளைச்சி செய்யணும். அது வந்து உடம்பு வளைக்க வேண்டியது வராது. இதுதான் காரணம். ஏன்னா கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சவன் அதில் பாடுபடுவாங்க. இல்லை என்னத்தை அதை செய்யணும், கதை போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லாயக்காக தான் செய்வாங்க. பாதியை போகிற எல்லாம் காய்க்க போட்டு 10 பணம் 20 பணம் செய்யிக்கிட்டு சிம்பிளாக அவங்கள நேக்கு பக்கம் நீட்டாளேன்னு பார்ப்பாங்க. இது நம்ம கஷ்டப்படணும், சம்பாத்தியம் பண்ணணும், நம்ம 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை பாடுபட்டு இன்றைக்கி 10 லிட்டர் இருக்கிறவங்க 20 லிட்டர் இறக்கலாம். 20 லிட்டர் 50 லிட்டர் வரைக்கும் இறக்கலாம். 50 லிட்டர் தாராளமாக இறக்கலாம். 50 60 இறங்கலாம். ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம திறமை இருக்கோ அந்த அளவுக்கு செய்யலாம். இதெல்லாம் திறமை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். முந்தி வந்து அப்படி இல்லை. முந்தி அவங்க எந்த காலத்துலாம் பாடுபடுவாங்க, எப்படி நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஏன்னா பார்த்தாலும் வெள்ளைஞ்சொல்லையும் அலையணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நான் சம்பாத்தியம் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா காதில் காது வச்சு அதோட வெள்ளைஞ்சொல்லியும் அலையணும், நீட்டாக அலையணும் அப்படி பார்க்குறேன். அப்போ முந்தி காலம் அப்படிலாம் இல்லை. கஷ்டப்படணும், நம்ம எங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அது அந்த அந்த சீசன் முடிஞ்சு பார்த்தா தான் நம்ம நாகரிகமாக தெரியும். அந்த நேரம் நாகரிகம் தெரியாது. இப்போ நாகரிகத்தை பார்க்காது. அதனால சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு மட்டம். இதில் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினச்சா தான் அதில் பாடுபடலாம். ஆமாம், ഉണ്ടാക്കുന്നതിനെ പറ്റി അപ്പച്ചൻ പറഞ്ഞു തരാൻ പോകും. ഇതെന്നാ ഇതുക്കുള്ള എണ്ണ എടുക്ക പോകുന്നത് അയ്യാ? കരിപ്പെട്ടിയാ? അപ്പൊ അപ്പച്ചൻ ഇതുപോലെ ഒരു ചാക്ക് നിറച്ച് കരിപ്പെട്ടി ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. ഇത് അപ്പച്ചൻ ഉണ്ടാക്കി കരിപ്പെട്ടി. நாங்களாம் சீனி விட்டு காய்க்க முடியும். சுத்தமான இருக்குது. இது ஒரு வருஷம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இது வச்சுட்டு? இது காய்ச்சா இது காய்ச்சி 3-4 மாதம் ஆகுது. இது வெக்க സെറ്റ് ആയിട്ടില്ല, കുറച്ച് സെറ്റ് ആകുന്നതേ ഉള്ളൂ. இந்த மாதிரி இருக்காது. ഇതുണ്ടോ, സെറ്റായി വരുന്നതേ ഉള്ളൂ. അപ്പച്ചൻ കാണിച്ചേക്കുന്നത്. നേരത്തെ കാണിച്ച അപ്പച്ചൻ്റെ കരിപ്പെട്ടിയേക്കാളും വലിയ കരിപ്പെട്ടിയാണ്, കുറച്ചുകൂടെ നല്ല വലിപ്പെട്ടി. പക്ഷെ വെള്ളമുണ്ട്, ഡ്രൈ ആയി വരുന്നതേ ഉള്ളൂ. 3 മാസം ആയതേ ഉള്ളൂ അരിപ്പെട്ടി ഉണ്ടാക്കി വെച്ചിട്ട് അപ്പച്ചൻ. വെയില വെക്കണമാ? വെളിയില വെക്കണമാ? வெயிலே கூடாது. கட்டியை போய் வச்சு கீழே தீ போடணும். தீ ஒரு கட்டையில் வச்சு வச்சோம்னா அந்த வெக்க அதில் அடிக்குமா புகையோட அந்த கருப்பட்டி வந்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இது என்ன இப்போ போடாமல் இருக்குது? இப்போ வந்து அதை நாங்கள் தூக்கி விட்டோம். இப்போ 70-80 ரூபா இருக்குமா? கொஞ்ச நாள் ஆகுமா ட்ரை இதாகுமா? இந்த தண்ணி எல்லாம் போயிடுமா? ஆமாம், இது வந்து படலைன்னா தண்ணி ஆயிரும். இப்போ நாங்கள் வந்து அதை திருப்பி வேக வைக்கிறதுக்காக நாங்கள் அதை வச்சுருக்கோம். திருப்பி வேக வச்சுட்டோம்னா சுத்தமான கட்டி சரக்காயிரும். அதை நாங்கள் காசாக்கிறோம். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொம்பளை கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், அது போகப்படக்கூடாதுன்னா இப்போ நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அது சீரானால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். நான் அது சீராயிடுச்சுன்னா நான் அது வேக வச்சு நான் அடுத்து நான் அது 3 ரேட்டுக்கு 3 ரூபாய்க்கு கூட 1 கிலோக்கு எவ்வளோ கொடுக்க போகுது? நாங்கள் கொடுத்தாவா நாங்கள் 300 ரேட்டு கொடுப்போம். 300 ரூபாய்க்கு கொடுப்போம். விலை கொடுத்தா நம்ம 350 கொடுப்போம். இதான் எங்களுக்கு விலை. நல்ல டேஸ்ட் உண்டு. ஆமாம், ஏன்னா எங்கள் சரக்கு சுத்தமாக இருக்கும். எத்தனை பனை இருக்கு உங்களுக்கு? எத்தனை பனை இருக்கு? குழந்தையா? பனையா? பனை வந்து இதில் வந்து 200 ரூபா இருக்கு. 200 ரூபா இருக்கு. 200. ஒரு நாளைக்கு எத்தனை கயிறும்? ஒரு நாளைக்கு 3 நேரம் செய்யும்போது 3 நேரம் திரும்பும்போது ஒரு நாளைக்கு 20 வேணா 30 வேணா செய்யும்போது 70-80-90 ரூபாய்க்கு வந்துடும்ல. 3 நேரம் செய்யணும் ஒரு நாளைக்கு. 1 லிட்டர் எவ்வளோ கிடக்கும்?
இந்த பையன் கிடைக்கிறதா அது கிடைக்கிறது வந்து எங்களுக்கு 10-30 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். 30 கிடைக்கும், 50 வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா அதில் வர்ற பொறுத்து இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு அது கிடைக்கும். நம்ம உடம்பை கொஞ்சம் குறைக்கணுமா நினைச்சோம்னா அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஆமாம், நம்ம பாடுபடணும் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா. எத்தனை நாள் ஆயாச்சு? எவ்வளோ வருஷம் ஆயாச்சு பனையில் ஏறதுக்கா? அதான் நாங்கள் தை பிறந்து தான் இருக்கோம். தை பிறந்து நல்லா பார்த்து அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆயாச்சுன்னு நீங்கள் எந்த வயசில் ஏறி இருக்குங்க? நாங்கள் ஏறினதா? நாங்கள் பனையில் ஏறினது வந்து 15 வயசில் பண்ணை ஏற்றோம். 15-19 வயசில் பண்ணை ஏற்றோம். இப்போ உள்ள பாருங்க வந்து பொண்ணு ஏறாங்க. நாங்கள் அப்போவே முன்னக்குட்டி எங்கள் அப்பா வந்து சின்ன நாட்டிலே நாங்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. மிஞ்சி வந்து கதுங்க பணச்சேரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால இப்போ வந்து பணம் ஏற கண்டுக்கிறாங்க. பணம் ஏறாங்க, எங்கேயாவது சத்தம் போடுறாங்க, படிச்சு பணம் ஏறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற வேண்டாம் அப்படின்னு எங்களோட போட்டோம் அப்படின்னு. மிஞ்சி அப்படிலாம் இல்லை. மிஞ்சி நம்ம புள்ளி பணம் ஏற்றாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பாங்க.